ரவையை வச்சு செம்ம ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சூடு பண்ணிக்கணும். அதில் 1/2 கப் அளவு ரவையை சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதுமானது. இப்போது இந்த அளவுக்கு ரவை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 கப் அளவு பால் சேர்த்துக்கணும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிதமான தீயிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை வந்து அதிகமாக வேக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோ பவுடருக்கு பதிலாக சாக்லேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். டைரி மில்க் சாக்லேட்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு பாதி பார் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சாக்லேட் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நம்ம இதில் சேர்க்குற சுகரோட அளவை வந்து கம்மி பண்ணிக்க வேண்டியிருக்கும். கோகோ பவுடர் சேர்க்கும் போது சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம ரவையும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வற்றி வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கணும். நான் முதலையே சொன்ன மாதிரி சுகரோட அளவு வந்து நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது சுகரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யும்போது ஆரம்பத்துலேருந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே வந்து மிதமான தீயிலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். சுகரை சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா இலகி வந்து திரும்ப தண்ணி விடுற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சாப் பண்ண நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து நட்ஸ் எதுவுமே சேர்க்காமல் ப்ளெயினாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடிச்சது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த எசன்ஸுமே இல்லாமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே சாக்லேட்டோட டேஸ்ட்டை ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செம்ம டேஸ்டியான இந்த ஸ்வீட்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சில நேரம் வந்து ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும். பட் அதிகமாக பொருள் எதுவும் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு பிளேட்டில் அல்லது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா ஒரு 1 மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீசஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இல்லை பீஸ் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுட சுட இருக்கும்போதே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுக்கு மேலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக நட்ஸ் வந்து கட் பண்ணி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா அவ்வளோதான். செம்ம ஈஸியான ஒரு சாக்லேட் ரவா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.